warahmatullahi wabarakatuh. உங்க சார்பில் எல்லாம் அதை சொல்லிட்டாங்க போல இருக்கு. இருந்தாலும் நீங்களும் சொல்லணும் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Ya Sayyida Sadati Kubarhasika Arju Himada Balatu Khairul Maqsadin Mani siwa hubbi ladaika wasilatun فمن علي بمظلومك أسأل الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما إني نزيلك والنزيل لدينا خير الأنعام خير يرتدي فعليك مما كل وقت أذكر الصلاة مع السلام يا أيها الراجون صلوا عليه وسلموا تسليما الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما الحمد لله الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منه وما لم أعلم في كل لحظة وحين الحمد لله الذي تواضع كل شيء بعظمته والحمد لله الذي دل كل شيء عليه والحمد لله الذي خضع كل شيء بحمده والحمد لله الذي استسلم كل شيء بقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته وبرهانه جزا الله عنا نبينا ورسولنا ومولانا خير الانبياء والمرسلين محمدا رسول الله صلى الله عليه واله واصحابه وامته وسلم وسلم عدد ما في الله ودوام الله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب اجعلني بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم وبشيخنا غوث الأعظم محمد الدين الفرقان والإسلام وصلى الله عليه وسلم يا صاحب المعايير
அளவிலா அருளும் அளவிலா அருளும் இறைவனுக்கு இடையே இருப்போம். வருகிறார்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிரியர்கள் பொதுவில் அல்லாஹ் வௌத்துல்லாஹும் தீனின் பெருமார்கள் அன்னவர்களின் துஆக்களின் நாயகன் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு இந்த உலகில் தோற்றம் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கும். எவைகளை விலகி நடக்குமாறு விலகினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் அவமான இணக்கம் செய்து கொண்டதை அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சரித்திர புகழ் மிகுந்த சங்கமமாக அமைந்திருக்கிற இந்த உலகில் மீண்டும் நீங்காத புகழோடு நிலைத்திருக்கிற ஆன்மீகங்களின் போரோடு இருக்கிற அற்புதம் புதாங்களுடைய இந்த முற்றவழியை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவில் நிறைந்த நெருங்கிய திருவிழாவை முன்னிட்டு 12 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிற இந்த தொடர் சொற்பொழிவில் 2ஆம் தினமாக இந்த மதரசாவினுடைய மரியாதைக்கும் மாண்புக்கும் முதல்வர் பெருமகனார் எங்கள் நெஞ்சம் எல்லாம் நெருக்கடிகளை கண்ணியத்தோடு தாங்கி இருக்கிற தகுதி மிக்க உஸ்தாது பெருந்தகை மரியாதைக்குரிய முகமது இஸ்மாயில் அவர்கள் இந்த மதரசாவில் பல்வேறு சோதனைகள் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்தார்கள். குறிப்பாக பொருளாதாரத்தினுடைய தன்மைகள் எட்டாக்கணிகளாகவே இருந்தாலும் இந்த உயிர்மொழி கல்விக்காக தங்களை தியாகம் செய்து கொண்டு பல்வேறு வாக்கியம் மிகுந்த உருவாக்குகிற மகாபலியை ஒருவரை சுமார் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கல்வியினுடைய இந்த கல்வியை தங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற காலம் எல்லாம் எது வேதத்தினுடைய நாதங்களையும் இதை தூதனுடைய போதனைகளையும் உள்வாங்கி சவால்களின் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய உங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த ஊரில் இத்தகைய ஒரு மதரசா இருக்கிற இந்த சூழலில் அதன் நன்கு செயலாளர்களாக குடியமர்த்தி உங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ரப்பல்-ஆலமீனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிற பார்த்துக் கொண்டே இந்த ஊரினுடைய பெருமக்களே, பெரியவர்களே, அன்பார்களே, சகோதர
வாழ்க்கை வரலாறுகளை தங்களுடைய ஒழுங்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மிக சிறப்போடு ஏற்பாடு செய்வதற்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு மையப்படுத்திய இன்றைய உலகில் உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மை இயக்கங்கள் அத்தகைய வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கும் முகமாக இந்த கிடைக்கிற மகா அதிகமாகவும் சாதிக்க முடியாத சாதனைகளேதான் மிக சாதாரணமாக சாதித்து காட்டியிருக்கிறோம். ஒரு எளிய வழியில் விவகாரங்களில் எந்த பகட்டுகளின் வெளியே காட்டிக் கொள்ளாமல் அகிம்சை வழியில் சாதனைகளை செய்து இந்த உலகத்திலிருந்து அவர்கள் படித்துவதற்கு பொழுது நான் காட்ட வேண்டிய வழிகளில் ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்பதை இதற்கு சமூகத்தை பதிவு செய்வோம். அது இன்றைய நாளில் நாம் உங்களுடைய மாற்றத்தை ஊழலுக்கு அப்படி சொல்லுகிற அந்த வார்த்தை அது ஆமோதித்த முகமாக சந்நிதிக்கு சென்று அவர்களை ஒரு நாள் பணியோடு என்று சரணாத்தையும் அவர் அடுத்து மொழிகட்டிய வார்த்தையாக அடுத்த அனைத்தையோடு தெரிகிற வார்த்தைகளில் ஒன்று தங்களுக்கு வழங்கிய அமானத்தை தாங்கள் சொல்லி ஆக வேண்டும். அப்படி வார்த்தைகளுக்கு அந்த புருஷர்களுக்கு அப்படி அனைத்தையும் தந்துள்ள சின்ன அறிவுரை போகின்ற அந்த உங்களுக்கு தகையை சொல்லி கூட அதற்கு கூட இதுதான் வழிகாட்டுகிறார்கள் என்று ஆச்சரியத்தோடு அனைத்து சமூகங்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த காலத்தோடாத குறைகளையாகும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மகாபெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது என்பதை ஓரளவு அறிவுகளை பெற்றவர்கள் ஒப்புக்கொண்டே இருக்கிறார். வார்த்தைகளை வடிவங்களை மறுத்தவர்கள் வார்த்தைகளுக்கும் வழிபோட்டி அவர் ஒரு புத்தகத்தை தயார் செய்கிறார். அதற்கு ஒரு வயிறு
அந்த குறிப்பு என்று அந்த பெயரிடப்பட்ட அந்த செய்தியை அவர் அந்த முதலாக முற்படுத்திய ஒன்றை நாம் பிடிக்க நேர்ந்தது. அவர் ஒரு மருத்துவர். இன்னும் ஒரு மருத்துவமனைக்கு அவர் சென்றுள்ளார். அப்படி சென்று பார்த்தால் எத்தனையோ அந்த மருத்துவமனையை தங்களுடைய உடல் உருவாக்கும் காரணத்தினால் சேர்த்து கொண்டு சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த பிள்ளைகள் பெற்றோர்களால் நாற்காலியில் வைத்து தள்ளப்படுகிறார்கள், பெரியவர்கள் சமூகங்களால் தள்ளப்படுகிறார்கள். ஆனால் அத்தனை பேருடைய நாற்காலியின் அருகாமையிலும் ஒரு பை போக்குகிறது. அந்த பையை அவர்களுடைய சிறுமி அதில் சேகரமாய் எதனால் என்று அவர்கள் கேட்கிறார். அந்த மருத்துவமனையின் மருத்துவரை அணுகி அதற்கான வினாவை அவர் கொடுக்கிறார். பல்வேறு தரப்பட்ட உடல் என்பது சாமானியமான ஒன்றா அல்லாஹ் தந்திருக்கிற இந்த உடல் என்பது உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொண்ட நமது உடலை கூட நம்மால் இவ்வளவுதான் இதனுடைய ஆட்களின் அனுபவம் என்று யாராவது சொல்லிவிட முடியுமா என்றால் யாராலும் சொல்ல முடியாது. அந்த ஒட்டுமொத்த உடலுக்கும் ஒற்றை மருத்துவர் இருந்தால் இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் பல மருத்துவர்கள் ஆய்வு எழுதியிருக்கிறார். சொல்வார்கள் உங்களுக்கு ஒரு சிறு துணுப்பு என்று எண்ணிக்கொண்டார்கள். இந்த உடலை வைத்துக் கொண்டு ஒன்றை ஒரு சிறு துணுப்பு என்று எண்ணிக்கொண்டார்கள். நாம் சில நேரங்களில் கோபத்தில் பேசுகிற பொழுது சிலர்களை மயிலோடு ஒப்பிட்டு பேசுவதுண்டு. மசரு அப்படின்னு யாராவது நபர்களை கோபத்தில் உச்சாணிக்கு சென்று அப்படி ஒரு வார்த்தை சொல்வதுண்டு. எல்லாம் அப்படி முடிய நாட்டி சொல்லுவாங்க. அந்த இருக்கிறார்கள். அந்த சிறு குரூப்பை ஒன்றிடந்தான் அந்த சராசரனை அந்த உடலை ஆய்வு செய்து முடிக்க முடியவில்லை. இதுவரைக்கும் விஞ்ஞான வளர்ச்சி இன்றைய இன்றைய காலத்தில் கூட இது உடல் கூறு குறித்த ஆய்வுகள் கூட முடிவுக்கு வந்து விட்டதா என்றால் இன்னும் ஆய்வுகள் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த 6 அடிக்குள்ளால் அகப்பட்ட உடலை கூட ஆய்வு செய்து முடிந்து முடியவில்லை ஆய்வாளர்கள். அப்ப அந்த மருத்துவர் தலைமை மருத்துவர் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். அவர் சொன்னாங்க கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னாரு. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். கம்யூனிகேஷன் ப்ராப்ளமா? என்ன கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா சிறுநீர் பை இருக்கிறது. இந்த சிறுநீர் பை அது ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு உண்டு. இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் மோட்டர்லாம் வைக்கிறாங்க. தண்ணீர் வந்து குறையும் பொழுது தானா ஆன் ஆயிடும், நிறைஞ்ச உடனே தானா ஆஃப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக் வைக்கிறோம். அதுதான் நமது உடலில் இருக்கிற அந்த அவசரத்தினுடைய அதிசயத்தை பேசி முடிக்க முடியாது, ஆய்வு செய்து முடிக்க முடியாது. நாம் குறிப்பிட்ட கொள்ளளவு அதன் நிறைவை பெருங்குவதற்கு முன்னால் எந்த அளவுக்கு வந்தால் அதை வெளியேற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு வருகிற போது ஒரு சென்சார் அங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த சென்சார் வேலை செய்து இது என்ன செய்யும்னா இந்த உடலில் உள்ள ஒட்டுமொத்த அம்சத்திற்கும் எல்லா நடவடிக்கைகளுக்குமான ஒரு உத்தரவை இடுவது மூளை இல்லை. அதனாலதான் மதரசாவுடைய மூலம் தான் அஜரத்துன்னு சொல்லிடுவாங்க, கம்பெனியுடைய மூலம் அவரும் சொல்லிடுவாங்க. நம்ம உடலின் மூளை தான் அந்த வேலையை செய்யுது. ஒரு கை அசைக்கிறோம் என்றால், காலால் நடக்கிறோம் என்றால் அது கொடுக்கிற உத்தரவுதான். இந்த இடத்துல அங்க வச்சிராத கால என்றெல்லாம் அது கொடுக்கிற உத்தரவுக்கு தான் இந்த உடல் செய்யப்படுகிறது. அது நிறைந்து விட்டது என்ற அந்த சென்சார் கரெக்டா ஒரு தகவலை மெசேஜ் அனுப்புனா மூளைக்கு அனுப்பணும். அந்த டாக்டர் சொல்றாரு அந்த மூளைக்கு அனுப்புது. அது நேரம் மூளைக்கு போய் கொள்ளளவை நெருங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு, அடுத்த 2 ஃபில்டர்ல கொஞ்சம் நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தகவலை கொடுக்கிறது.
ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டுகிற பொழுது எல்லோ சிக்னல் ரெட் சிக்னலா மாறி வெளியேறு, நிறைஞ்சிருச்சுமா, இதுக்கப்புறம் தாங்காது வெளியேறு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நமக்கு மூத்திரம் முட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். லேசா மூத்திரம் முட்டுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தாங்கலாமா, கொஞ்சம் தாங்கலாம் அப்படின்னா ஃபுல்லா நிறைய இருக்கும். தான் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி விட்டு விட்டு போயிடுவாரு. குழந்தைன்னு கேட்டா நேரம் இல்லைன்னு சொல்லுவாரு. நல்ல கவனிக்கணும். ஏதாச்சும் முக்கியமான அலுவல்கள் மார்க்க விஷயங்கள்ல நேரம் இல்லைன்னு சொல்லுவாரு. எந்த மனிதனாவது சிறுநீர் நிறைந்த பின்பு நேரம் எனக்கு இன்னைக்கு பொருள் கைப்பீங்க என்ன நுகர் துருவம் இல்லையா, அசல் துருவம் இல்லையா, எனக்கு வேலை பல ரொம்ப கூடி போச்சு எனக்கு, அதனால மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்ற யாராவது ஒரு அவனை கேட்கறது உண்டு. எங்க ஒரு சிறுநீருக்கு கூட கொடுக்கிற மரியாதை இந்த துலகிக்கு கொடுக்க மாட்டீங்களா? இன்னைக்கு பெற்றோரோட நேரம் ஒதுக்க முடியலைன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கேட்கறது, ஒரு சிறுநீர் இடத்திற்கு ஒதுக்குற நேரத்தை உங்களுக்கு பெற்றோருக்கு ஒதுக்க முடியாத, மார்க்க கல்வியை தெரிவதற்கு ஒதுக்க முடியாத, அது நிறைந்து விட்டது என்று சொன்னவுடன் இதை வெளியேற்றுன்னு ஆர்டர் போடுது. ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா? அந்த மூலையில் இன்னொரு உத்தரவு போடணும். இருக்குன்னா சிறுநீரை வெளியேற்றுகிற உறுப்புக்கு உத்தரவு போடணும். திறந்து விடு, திறந்து விடுன்னு உத்தரவு போடணும். புத்தி சுவாதீனம் இல்லாத ஆளுன்னா உடனே திறந்து விட்டுருவோம். பார்த்துருக்கோம். புத்தி சுவாதீனம் சரியா வேலை செய்யாத ஆளு அல்லது அந்த ஆப்பிளாக ஆகாத பருவத்தில் உள்ள பிள்ளை அவன் என்ன செய்வான்னு திறந்து விட்டுருவான். அது அவனுக்கு தெரியாதுல, திறந்து விடுன்னா திறந்து விட்டுருவான். அந்த சென்சார் வேலை செய்யும், திறந்து விட்டுருவான். மறுக்கால சின்ன பையன் மொத்த மதரசால ஓதி முடிச்சுட்டு இருக்கும்போது அவன் கொஞ்சம் அது என்ன பண்ணா, கூட்டு மிரட்டுன. ஒரு மிரட்டுல பார்த்தா அமைதி ஆயிட்டான். அமைதி ஆயிட்டாங்கன்னா அதுல மூத்திரம் மிஞ்சிட்டான் அப்படின்னா அங்கே வரல, மூத்திரம் மிஞ்சிட்டான் அதுல அப்படின்னா அது என்ன பண்ணிட்டான், மூத்திரம் மிஞ்சிட்டிய அப்படின்னு பார்த்தா நம்ம மிரட்டினோடனே பாவம் அவன் என்ன பண்ணுவான், மேய்ஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் அம்மாட்ட நீக்குள்ள மூத்திரம் மிஞ்சிட்டான், ஆமா இருக்கிறது சொன்னா வந்து சொன்னான், நீ கேட்டீங்களா அப்படிங்க, எதுக்கு கேட்டீங்களா அப்படிங்க. அவன் சொன்னா ஆமா வந்துச்சு, நான் ஸ்டாப்னு ஸ்டாப் ஆகல அப்படின்னா, அதை நிறுத்தி சொன்னா நிக்கல அப்படின்னா அது புள்ள அவன் ஆட்சியில் அடையல அந்த புள்ள. அதனால அது திறந்து விடுனா விட்டும். ஆட்சியிலான ஆளா இருந்தா, புத்தி உள்ள ஆளா இருந்தா அதுக்கு உத்தரவு அதற்கான சரியான இடத்தை பார்த்து திறந்து விடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இங்கிருந்து உத்தரவு போச்சு இல்லையா, அது போய் சேர்ந்துருச்சு. இந்த திறந்து விடுன்னு சொல்றதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அங்க டிஸ்கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அங்க டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு, சரியா தகவல் போய் சேரல. இது சேராததினால் இது சேர்ந்து கொண்டிருக்கிறது, ரெட் சிக்னல் அங்கே எரிகிறது. இவன் திறந்து உடல்ன்னு சொன்னா அது அடுத்த கட்டம் உயிர் ஆபத்தில் ஏற்பட்டு விடுகிறது. அதை நிர்ணயிப்பதற்கான ஒரு சாதனமாக முழுதாக இதை பொருத்தி இந்த நோயாளிகள் இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தினால வெளியேற்ற முடியாமல் தவிக்கிற பேஷன்ஸ்கள் தான் இங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு பகுதி என்று சொன்ன பொழுது இந்த டைரி அதை எழுதி அந்த மருத்துவர் இறுதியாக இந்த வார்த்தை கொண்டு முடிப்பார். ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று இப்படிப்பட்ட தருணத்தில் அல்லவா என் கண்மணி முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், எனக்கு வேதனையும் வேதனையும் தரக்கூடிய என்னிலிருந்து வெளியேற்றி அதை சுகமாக்கி வைத்தாலே அவனுக்கு எல்லா புகழும் என்று சொல்லுகிற பொழுது அந்த மருத்துவ கூடாரத்திற்குள்ளால் நான் செல்கிற வரைக்கும் என் நினைவுகள் அதை எதிர்பாராக உச்சரிக்கிறது. இதன் ரகசியத்தை அறிவதற்கு என் மருத்துவர்கள் இல்லாமல் உச்சரிக்கிறது. ரசூலுல்லாஹின் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் மகாபெரிய ஆய்வுகள் இருக்கு. என் கல்வி ரசூலுல்லாஹ் எதற்குத்தான் வழிகாட்டவில்லை. இப்பொழுது அல்லாஹ் சொன்னதை கேளுங்கள். முகமது ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிப்பதின் ஒழுக்கத்தையுமா சொல்லித் தருகிறார். ஆம், என் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எந்த ஒரு சிறு குறும்பையும் விட்டு செல்லவில்லை. அனைத்தையும் அழகான முறையில் சமர்ப்பித்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமானார் ஒழுக்கத்திற்கான வழிகாட்டல்களையும் வெளிமுறைகளையும் கவனமாக வைத்திருப்பார்கள். உங்களுக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் அடுத்த முன்மாதிரி இருக்கிறது. எந்த ரசூலை யார் அனுப்பினாரோ அந்த ரசூலை சொல்லி காட்டுகிறார். உங்களுக்கு அடுத்த முன்மாதிரி இருக்கிறது. ஆனால் யாருக்கு என்பது முக்கியம். உங்களுக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் முன்மாதிரி இருக்கிறது, யாருக்கு என்பது முக்கியம். உங்களுக்கு என்று சொன்னால் உங்களில் யாருக்கு? அல்லாஹ் சொல்லுவான், இவனுக்கான எழுதுவாக அல்லாஹ்வையும் வறுமை நாளையும் ஆதரவு வைப்பவர்களுக்குத்தான் பெருமானார்கள் முன்மாதிரி. வேற யாருக்கெல்லாம் அவர் முன்மாதிரி? என் பெருமானாரில் யார் ரோல் மாடலா எடுத்துக்குவார்? என் ரசூலுல்லாஹ்வை யார் முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்வார்கள்? யாருக்கு அல்லாஹ் தேவையோ, யாருக்கு வறுமையின் ஈடேற்றம் தேவையோ அவர்களும் ரசூலுல்லாஹ்வை ரோல் மாடலாக எடுத்துக் கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் வழிகளில் சொல்கிறார். அவர்களுக்குதான் இறை நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ் சொல்லுவார், அல்லாஹ்வையும் வறுமை நாளையும் ஆதரவு வைத்தவர்களுக்கு ரசூலை யாரும் மாதிரியாக இருக்கிறது. இப்ப நாம உண்மையிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் நாளை வறுமையையும் நேசிக்கிறோம் என்றால் அதற்கு முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்னால் நமக்கான முகவரி எதுவும் இல்லை. அந்த முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்நிறைந்த ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற பொக்கிஷமான பெற்றோர்களுக்கு துணையாக சாமானியமான பிள்ளை அல்ல, சோதனைகள் எல்லாம் சூழ்கிற பிள்ளையாக பிள்ளைகளின் பின்னால் இல்லை இல்லை பிறப்பதற்கு முன்பே ஆனவன் அருவாக்குவதை ஆனவர்களே நபிமார்களின் அழைத்து அல்லாஹ் مصدق لما محكوم لكم من به ورسولنا تركتم على هذه الرسل قالوا أقررنا قال تشهدوا وأنا معكم من الشهادة ஆனவன் அருவாக்கி கடந்த அருதி முதல்வர்களுக்கு அற்புதமான சாட்சியாக அற்புதமான வார்த்தையை சொன்னதாக அதிகளை தெரிவிக்க வந்த தன்மதியான எத்தனைதான் அழகான படிவம் பெருமானாரல்லவா முதலில் படைக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தை மொழியாக அதன் வழியாக வெளிச்சமாக சூழலவா இருக்கிறார்கள். எல்லா தருணங்களிலேயும் அழகான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயார் ஆமினா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கொடுத்த தாய்மார்கள் இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு 4 தாய்மார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஒழுக்கமாக நன்னடத்தையாக அல்லாஹ் பாராட்டுகிறான், படைத்தவனை மெச்சுகிறான். அழகான குணத்தாய் என் பெருமானாரின் குணத்தை யார் வேண்டாலும் எடுத்துக் கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சல்லல்லாஹு நீங்கள் துளைத்து பார்த்தாலும் ரஹ்மத் பார்க்கிறது என்று அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவியான ஆமினா உம்மா ரசூலுல்லாஹி அந்த சிறியவர்கள் அவங்க கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 நாட்கள் பாடம் இருக்கிறார்கள் என்ற தகவலை பார்க்கிறோம்.
அந்த சீதேவியிடத்தில் அவங்க அயாத்தாக இருந்தது பெருமானாரும் வாழ்ந்த காலத்துல அந்த சீதேவி வாழ்ந்தது அயாத்தா இருந்தது 7 ஆண்டுகள் என்பதை 7 நாட்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள். 7 ஆண்டுகள் அந்த தாயார் கூடவே இறந்திருக்கிறார்கள். இதற்கு இடையில் அந்த தாயார் அவங்க வாழ்வுடி தாயிடத்தில் சென்று வந்த காலங்கள் எல்லாம் இந்த 7 ஆண்டுகள் அவர்களோடு இருந்திருக்கிறார். கர்மதி நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து ஆமினா அம்மா சொல்வார்கள், குழந்தையாக இருந்த பொழுதே கர்மதி பெருமானார் ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகாக நடந்து வருவாங்க. சோபனங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கிறது, விரிவான செய்திகள் பெருமானாரின் அதிசயங்களாக அவர்கள் எத்தனை சோபனங்கள் தான் எனக்கு வந்தது தெரியுமா? ஒவ்வொரு கொண்டு உங்களிடத்தை வந்து சொன்ன சோபனங்கள் தான் எவ்வளவு. நீ எவ்வளவு அழகான குழந்தையை சுமந்திருக்கிறாய் தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த முறையில் நீ சுமந்திருக்கிறாய். இதெல்லாம் எனக்கு சோபனம் சொல்லப்பட்டது. அந்த சீதேவி ஆமினாம்மா சொல்லுவாங்க, என் மகனார் என்னிடத்தில் என் மருந்து மாறுவது மாத்திரமே நான் சுண்ணத்தை பேணி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். பெருமானார் தானே சுண்ணத்து, அவங்க வாழ்ந்து காட்டுறதுதானே சுண்ணத்து. அந்த தாயின் மீது மிகுந்த மரியாதை. 7 வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 ஆண்டுதான் கூட வந்திருக்கிறாங்க. தன்னுடைய நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒளிந்து நீங்கிலா அப்படின்னாங்க. நான் இல்லாத பிறந்தவன் சொல்லுவாங்க. பரிசுத்தமான வாழ்க்கை, பெருமானாரின் வாழ்க்கை மாதிரி அவ்வளவு சுத்தமாக எங்கேயெல்லாம் பார்க்கலாம் முடியாது. அல்லாதவே சார்ந்த முகர்வான் உங்க கல்வி விசாரின்னு சொல்லி உங்களை நாம சுஜூது செய்யற கூட்டத்துல இருந்துதான் கொண்டு வந்தோம்னு சொல்லுவோம். சில பேரை புரியாம ஹதீஸுடைய தரம் தெரியாம வார்த்தைகளுடைய ஆழம் புரியாம வேண்டுமானால் கண்மணி நாயகத்தின் பெற்றோரை வேற இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லுவான், நரகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லுவான். ரசூலுடைய வார்த்தையை சரியாக புரிய முடியாத உறுதியாளர்கள் வேண்டுமானால் அதை சொல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹுடைய பெற்றோர்கள் சொந்தவாதிகள் என்பதைதான் நமது அஹ்லு சுன்னவல் ஜமாஅத்தின் அறிஞர்கள் முடிவு செய்தார்கள். இந்த ஆயத்தெல்லாம் மேற்கோள் காட்டுவாங்க. அவர்களுடைய அருள் நிறைந்த பெற்றோர்கள் உயர்ந்த சொந்தவாதிகள் என்பதை யாருக்கும் சந்தேகம் வந்து விடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆயுதத்துக்கு பின்னால விளக்கம் தருகிற பெருமக்களினுடைய விதைகளில் இக்ரிமாவதிகளாக சொல்வார்கள், இப்படித்தான் அல்லாஹ் உங்களை இந்த வழியில் தான் கொண்டு வந்தான். இவங்க மாலிக்கு மதுகனுடைய மகாபுரி இமாம். அந்த பெருமகனார்ந்த ஒருத்தர் வந்து கேட்கிறார், இன்னும் அதன் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா இப்படி சில பேர் சொல்றாங்கல்ல, நபியுடைய தகப்பனார் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சிலர்கள் சொல்கிறார்கள். அபீவ அபாச பின்னார் என்கின்ற அந்த ஹதீஸினுடைய தரம் புரியாமல், அந்த ஹதீஸினுடைய ஆழம் புரியாமல் சிலர் இப்படி சொல்றாங்க என்று சொல்லக்குள்ள அபூபக்கர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்கிறேன். அவங்க பதில் சொல்றாங்க, அவன் சபிக்கப்பட்டவன். யார் அப்படி சொல்லுவானோ அவன் சபிக்கப்பட்டவன். நான் ஆதாரப்படுத்துகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், யார் நோக்கினை கொடுத்தார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உலகத்திலும் மறுமையிலும் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன நோக்கினை இருக்கிறது? பெற்றோர் நரகத்தில் என்று சொல்வதை விட ரசூலுக்கு இந்த நோக்கினை ஒருவனால் கொடுக்க முடியும். இந்த நோக்கினைக்கு அவன் மீது சாபம் பிறந்தாதா? அப்படி சொல்வதன் சாபத்திற்குரியவன் என்று அல்லாஹ் நம்மை எல்லாம் அந்த ஆபத்தான வாழ்க்கையை ஒழுகிற அசிங்க பிறகுகளாக ஆக்காமல்
எனவேதான் நாம் அவர்களின் பெயரை கேட்டால் செய்தனா அப்துல்லா என்று சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். செய்தனா ஆமினா என்று சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் அதன் மூலமாக நமது பெற்றோர்களை பாதுகாக்கிறது. சமீபத்திய குறிப்பிட்டது அத்தகைய உத்தரவான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை அன்னை ஆமினா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா தியானத்தை செய்ய செல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியானத்தை செய்து இந்த நீண்ட நெடிய வேதங்கள் தாயை நினைத்து உருகி இருக்கிறார். நம்ம கிட்ட இன்னைக்கு அந்த பண்புலாம் ஆரம்பத்துல இருந்துச்சு. தாய் தகப்பர் மறைந்த பின்பு யாருக்கு செல்லுகிற அந்த மரபுகள் இருந்தது. அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன், நான் வாரம் போய் தாயை பார்த்துருவேன். ஊர்ல வேற எங்கேயும் இல்ல, அந்த வீடு இந்த வீடு ரெண்டு பக்கத்து வீடு, நல்ல வசதி வாய்ப்பு உள்ள நபர், ஆனா நல்ல நபர், நான் சொன்ன கேட்கிற நபர். ஆனா அவருக்கு அந்த ஆழம் புரியல. பக்கத்து வீடு. நான் அப்படி என்ன செய்வேன்னா, கண்டிப்பா நான் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா என் தாயை நான் இங்க பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு. அப்ப மத்த நாள்லாம் எப்படின்னு கேட்டேன். மத்த நாள் திடீர்னு வருவேன், அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சகோதரி இருப்பாங்க, நான் கை காட்டிட்டு போயிடுவேன். அவ பார்க்க மாட்டீங்களா? இல்ல பார்க்கறதுக்கான சூழல் ஏற்படாதுன்னாரு. உடனே நான் சொன்னேன், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் தாயை நீங்கள் கருணை கண் கொண்டு உங்கள் பெற்றோரை ஒரு பார்வை பார்த்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜின் கூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புது நாயகத்தின் மீது அலாது பிரியம் கொண்ட நீங்கள் ஓமான் நதியின் வேலை என்பதனால் தானே அவர்களை கொண்டாடுகிறீர்கள். இந்த பெருமானாரின் வாழ்க்கைக்கு நீங்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும். உடனே இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் தினந்தோறும் என் தாயை பார்க்கிறேன். அப்ப சஹாபி கேட்கிறாங்க, ஒரு நாளைக்கு பல தடவை பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் அதை விட அதிகமா தாழ வேணும். பெற்றோர்களை தினந்தோறும் கருணை கண்கொண்டு எத்தனை முறை பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஜியாரத்துக்கு செல்வார்கள், தாயின் கபருக்கு செல்வார்கள். பெருமானாரினுடைய பாசம் அந்த அளவுக்கு தாயின் மீது இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான நடவடிக்கை, பெற்றோர்களோடு பெருமானார் நடந்து வந்த விதம், அதை குறித்தும் நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் தாய்க்கு கொடுக்க வேண்டிய, பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் சாய்ந்திருக்கிற இந்த காலம் ஏதோ ஒன்று இஸ்லாமியர்களிடத்தில் அத்தகைய ஒரு நிலை கொஞ்சம் கம்மியாக காணப்படுகிறது. அது நாம ஒத்துக்கிறோம். முதியோர் இல்லத்தில் தள்ளுகிற உறவுகள் மற்றவர்களிடத்தில் அதிகமாக இருந்தாலும் முதியோர் இல்லத்தில் தள்ளுகிற மனப்பாங்கு இஸ்லாமியர்களிடத்தில் குறைவாக இருப்பதற்கு காரணம் அவங்க மனப்பட்டு இருக்கிற யாரும் வந்து தள்ள மாட்டாங்க. ஏதோ முகமது ரசூலுல்லாஹ்வை அங்கீகரித்திருக்கிற காரணத்தினால் முஸ்லிம்கள் முதியோர் இல்லத்தில் தன் தாயை சேர்ப்பதை கொஞ்சம் குறைவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து அதை எடுத்துக்கொண்டாங்க. சில பேர் அது மார்க்கமே இல்லாதவங்க செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக பாலூட்டிய பெண்மணி அவங்க யாருன்னு சொன்னா குவைபா அல்-அஸ்லமிய்யா ரலியல்லாஹு அன்ஹா. இதில் 7வது ஆண்டு மரணத்தை ஈடுபட்டார். குவைபா அல்-அஸ்லமிய்யா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தனி வ அல்-அபாஸ குவைபா அப்படினாங்க. அபூ சல்மா ரலியல்லாஹு அன்ஹு ஒரே சமயத்தில் குவைபா ரலியல்லாஹு அன்ஹா பால் கொடுத்தார்கள் என்று சொல்லினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மேல ஒரு தனி பாசம் கருணை வச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னா மதீனாவில் கிடைக்கிற அந்த பொருட்களை இவர்களுக்கு கொடுத்து விடுவாங்க, நம்ம வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. கொடுக்க சகாபிகள் கொடுத்து விடுவாங்க. அதற்காக பொருளை சேமித்து வைப்பார்கள்.
ரசூலுல்லாஹ்வுக்கு பல்வேறு விதமான பொருள்கள் வந்து சேரும், அந்தகத்துகள் வந்து சேரும், அது அஸ்ஹாபு சுஃபாக்களுக்கு செல்லும். அது போக இத்தகைய தாய்மார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க வந்து யாரு ஓய்வாக பால் குடிச்சாங்க இல்லையா, அந்த சமயத்துல மஸ்ரூஹ் என்கின்ற ஒரு பிள்ளையும் அவர்களுக்கு இருந்தது. யாருக்கு? ஓய்வுக்கு ரசலமியார் மஸ்ரூஹ்ங்கிற ஒரு பிள்ளை இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா நாயகியுடைய திருமண வாழ்க்கை மேற்கொள்ளுகிறார்கள். பெருமானாருடைய பெரும் சீமாட்டி கதீஜா அம்மாவும் பெருமானாரோடு துணை நின்று பெருமானாருக்கு ஒரு வகை அந்த கதீஜா அம்மையாருக்கு மாமியாச்சு இல்லையா, வாழ்குடி தாய் தான், வாழ்குடுத்த தாய் தான் இருந்தாலும் அந்த தாயை கதீஜா அம்மா மிகுந்த மரியாதை செலுத்துவார்கள். அப்படி வச்சிருந்தாங்க. மனைவிக்காக பெற்றோர்களை குறைவு தெரிவிக்கிற அந்த மாதகமான செய்தியை விடு வரக்கூடியவர்களுக்கு என் பெருமானார் அவர்களின் நடவடிக்கை நமக்கு பாடமாக ஆகிறது. மனைவிக்காக தாயை உதவுவதா, மனைவிக்காக தாயை ஒருநிலைப்படுத்துவதா, மனைவிக்காக தாயை புறம் தள்ளுவதா? அவர்களுக்கான அந்தஸ்தை கொடுங்கள், மனைவிக்கான அந்தஸ்தையும் கொடுங்கள். அது வந்து குறையும் வைக்கக்கூடாது. நாளைக்கு நீ தாயாக போகிறாயே, உனக்கு இத்தகைய நிலை எப்படி நீ அந்த நேரத்தில் உன்னை அல்லாஹ் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அப்படி நீ நடந்து கொண்டு யோசனைகள் செய்ய வேண்டும் என்கிறார். இவர்களை வைத்து அவர்களை புறம் தள்ளிவிடக்கூடாது. கதீஜா அம்மாவும் ரசூலுல்லாஹும் ஓய்வுக்கு அஸ்ஸலமியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகுந்த கண்ணியம் செய்வார்கள். சரித்திரம் பதிவு செய்கிறது. கதீஜா அம்மா தனது கிடைக்கிற செல்வ சீமாட்டி இல்லையா, கிடைக்கிற உணவை அவர்களுக்கு உணவு கொடுப்பாங்க. இது எதுவும் நடந்தது கையினுடைய வெற்றிக்கு பின்னால் ஓய்வுக்கு அஸ்ஸலமியா வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, தன்னுடைய பால்குடி தாய், தனது பால் கொடுத்த தாய் அந்த உத்தமி வஃபாத் ஆயிட்டாங்க, மரணிச்சுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த நினைவை வழிக்காமல் பார்த்துக் கொள்கிறார்கள். உடனே கேட்பாலாம், மஸ்ரூஹ், நான் எனக்கு பாலை அந்த பிள்ளைக்காக சுரந்த பால் தானே. ஒரு தாய் ஒரு பொங்கலுக்கெல்லாம் பால் சுரக்கிறது இல்லையே, உள்ள பிறந்தான பால் சுரக்குது. எனக்கு ஒரு பால் கிடைச்சதுன்னா அது அந்த மஸ்ரூஹுக்கு சுரந்த பால் தானே. அந்த பாலில் அல்லவா எனக்கு பங்கு கொடுத்தார். அந்த மஸ்ரூஹ் எங்கேயே கேட்பாங்க. அந்த மஸ்ரூஹுக்கு பொருளை கொடுத்து விடுவாங்க. அவர் ஹயாத்தாக இருக்கும் வரைக்கும் மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மஸ்ரூஹ் அவர்கள். இந்த தாய்க்காகவே அந்த பிள்ளைக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது கேட்பாங்களாம், சரி அவரும் வஃபாத் ஆயிட்டால அவர் சொந்த பந்தம் யாராவது இருக்கிறாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம், அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருக்குங்க, அப்படி யாராவது இருக்கிறாளோ அப்படின்னு வகையில பெருமானாருக்கு சொல்லப்பட்டது. இதுவரையும் அவர்கள் அந்த மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்துல யாருமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அது வரைக்கும் தாய்மார்களோடு பெருமானாருக்கு இருந்த அந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்களா, அந்த உணர்வு பூர்வமான மரியாதை, அந்த சண்டை கண்ணீரை பார்த்தீர்களா? ஈன்ற தாயையே உதாசீனப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பாடத்தை முன்னிறுத்தி அதில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை உதாசீனப்படுத்துவதை அஞ்சு கொள்ள வேண்டும். சொல்கிறான், அப்படின்னு சொல்லுகிறார்கள். கண்ணியத்தை சிதைத்து விடாதீர்கள், அவர்களுக்கான மரியாதை அங்கீகாரத்தை கொடுக்க தவறிவிடாதீர்கள். மாறாக நீங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்களுக்காக துஆ செய்யவும் சொன்னார்கள். இந்த வாசகத்தை எல்லா பிள்ளைகளின் மனங்களில் பதிந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு சில பிள்ளைகள் கேட்கிறாங்க, இந்த துஆ பாப்பா ரப்பி அப்படிங்கிறான். வயசானவர்கள் கேட்டா கூட ரப்பி சொல்லுங்கன்னா என்ன துவான்னு கேட்கிறாங்க. இந்த துவா தெரியலன்னா உண்மையிலே நீ நன்றி கட்டவன் அதுக்கு. இந்த துவா உன் மனசுல இல்லைன்னு சொன்னா நீ நன்றி கட்டவன் அதுக்கம்பா அப்படின்னு.
ஏன்னா அன்னைக்குள்ளதையும் வழி வாழி தெய்வ எனக்கு நன்றியா நடந்துகிறோம் ஒரு வெற்றிகளுக்கும் நன்றியா நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆயிரம் முன்னணிக்கு குருவத்தை சொல்வார்கள். இந்த துவாவை செய்யாதவர்கள் நன்றி கட்டவர்கள். அருந்தறிந்த தாய்மார்களும் பிள்ளைகளுக்கு இந்த துவாக்களை உதாரணமாக நீங்கள் காட்டுங்கள். பிள்ளைகளுக்கு இந்த வாசகங்களையும் சொல்லிக் கொடுங்கள். அந்த பிள்ளைகள் உங்களுக்காக இந்த வாசகத்தை சொல்லி துவா கேட்கும். அருந்தறிந்த நாம் ஒன்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் துவா அங்கீகாரம் பெறுவதற்கு பல்வேறு காரணங்களை உருவாக வைத்திருப்பார். அறிஞர்கள் சொல்வார்கள். அதில் ஒரு காரணம், இந்த துவாவை நீங்கள் எந்த துவாவோடு சேர்த்தாலும் அது ஒரு சமூகத்திற்கு அங்கீகாரம் வரும். நம்ம நீண்ட நெடிய துவாவை கேட்கிறோம் என்பதன் நீண்ட நெடிய துவாவை கேட்டு கடைசியாக இறைவா நீ அந்த தாய் தகவல்களுக்கு என் பெற்றோர்களுக்கு கருணை காட்டு. நான் சின்னவளையா இருந்த பொழுது எவ்வளவு அழகான கருணை காட்டினாங்க. அந்த மாதிரி நீ கருணை காட்டு ரகுமான அதுக்குள்ள விஷயங்கள் நீங்க இருக்கிறது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எந்த உதவி உபகாரம் அவங்க பெற முடியாது. மாறாக எனக்குதான் அவங்க உபகாரம் செய்வாங்க. நான் அதுக்கு பகரமா உபகாரம் செய்ய மாட்டேன், உபகாரமா செய்வேன். மேல பேண்ட் விட்டுருவேன், மேல பேண்ட் விட்டுருவேன், இந்த மாதிரி செய்வேன், வாங்கி இருக்கிறவன். இது எல்லாத்தையும் தாண்டி கொண்டு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு செய்கிற உபகாரத்துக்கு மேலாக செய்கிற உணவுகளெல்லாம் கொடுத்து கொண்டு கருணை காட்டினார்கள். சின்ன பிள்ளையாக நான் இருந்தபோது அந்த மாதிரி நாயனை என் தாய் தகப்பவர்கள் உனக்கு கொஞ்சம் அப்படி நடந்ததுக்காக நீ செய்கிற உபகாரத்துக்கு நன்றி செலுத்தாம அவங்க மேலும் உனக்கு ஏதாச்சும் ஒரு இடையூறு செய்யற மாதிரி மார்க்கத்தில் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா கூட நீ கண்டிச்சராக என் தாய் தகப்பவரை அப்படிதான் என்கிட்ட நடந்திருக்காங்க. அப்படி அவங்களுக்கு நடந்துக்கிறமானு சொல்லி கருணை உள்ளத்தோடு கையேறுகிற இந்த இந்த குழந்தை இருக்கிறது. இவை சமூகத்தில் இந்த துவாவை அந்த துவா மட்டும் போகாது. நாம் அத்தனை துவாவையும் உணர்ந்து சென்று சமூகத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு இந்த மகாபலிகள் என்பதை நடந்து கொண்டார்கள். வாழ்க்கையில இந்த துவா ஓதாதாரனா கூட இருக்கிறாங்க. அதனால இந்த சபையில வந்தால் அந்த துவாவை ஓதாம இருக்கக்கூடாதுங்கிறதுனால சில ஒரு தடவை நாம சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்தே சொல்லுவோம். இதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த துவா கேட்டாலும் எவ்வளவு குடும்பத்தில் சொல்றாங்கன்னா சில நேரம் துவா கேட்கறது கூட டைம் இருக்காங்க. சில பேர் டைமே இல்லாத மாதிரி அமைச்சுக்குவான், துவாவே இல்லாம விருப்பமா ஓடுவான் கொடுங்க. அவனுக்கு நாம பேசல. முக்கியமாக இதெல்லாம் பழிக்கான உடனே உதாரணமா ரயில்வே ஸ்டேஷன்ல நமக்கு கிடைச்சது 2-3 நிமிஷம் தான். இதுக்குள்ள தொழுதுட்டு உடனே வண்டியில ஏறணும். இப்ப முடிச்ச உடனே வண்டியில ஏறணும்னு ஆக இருக்கும்போது இந்த நேரத்துல உட்காந்து துவா கேட்டுட்டு வண்டி கிளம்பிடும். அப்போ ஏறணும். இந்த நேரத்தை கூட நீங்க முடித்த பின்பு இலக்கு ஒரே ஒரு செகண்ட் தான் கிடைக்குதுன்னு இருந்தால் நீங்க இந்த துவாவை செய்ய திரும்ப சொல்லுவாங்க. வேற எந்த துவா இல்லையா? இந்த துவா செய்ய அதனால இந்த சபையை நம்ம ஆரம்பிச்சு விட்டுருவோம். இதுக்கப்புறம் துவாவில் இந்த துவா இல்லாமல் எந்த துவாவும் நம்மிடத்தில் இடம்பெறும். மற்ற துவாவெல்லாம் சேர்க்கலாம். ஆனா இந்த துவாவோடுதான் நமது வாழ்வு அலங்காரம் பெற வேண்டும். அதனால சொல்ல முடியாதவங்க இருப்பாங்க, அவங்களை மட்டும் சொல்ல முடியாது. தெரிஞ்சு எல்லாரும் நாம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ரப்பி இரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த துஆவை கேட்காம ஒரு நாள் நம்மளுக்கு தாழ்ந்து விடுறது. அந்த கை எவ்வளவு நம்மை தாண்டி பிடித்தது, எவ்வளவு தூக்கி சுமந்தது. கொஞ்ச நேரம் கையை தூக்கிட்டு வாடான்னு சொன்னா எவ்வளவு நேரம் நான் வச்சுட்டு இருக்கிறோம்னு கேட்கிறாங்க. எவ்வளவு நேரம் நான் இதை வச்சுட்டு இருக்கேன்? 1 கிலோ தான். 1 கிலோவை நான் எவ்வளவு நேரம் வச்சுட்டு இருக்காங்க. சில கூட எல்லாம் வயிற்றுக்குள்ளேயே 5 கிலோ உட்கார்ந்து இருக்கிறாங்க. 10 மாசம் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஒரு நாளாவது ஆம்பளைகளால முடியாதுங்கிறதுனாலதான் அல்ல பொம்பளைகள் இருப்பாங்க. நம்ம எல்லாம் இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆம்பளைகள் பொம்பளைகள் அப்படி கிடையாதுமா. அதனாலதான் பொம்பளைகள்ல அவன் தன் கருணையை அங்கே பொழிந்தான். எப்படி அவன் கருணை எல்லாத்தையும் அடைய வைத்துக் கொள்கிறான்.
அல்லாவுடைய சமூகத்துல இந்த அடியார்கள்ல நெட்ட குட்டைங்கிற பாகுபாடு கிடையாதுங்க, கருப்பு வெள்ளைங்கிற வேறுபாடு கிடையாதுங்க, உண்டி தொந்திங்கிற வருத்தங்கிற வேறுபாடு கிடையாதுங்க, சரியானவன் முடமானவன் பாகுபாடு கிடையாதுங்க. அவன் கருணை அனைவர்களையும் அடைய வைத்துக் கொள்கிறது இல்லையா? தாயிடத்தில் அல்லாஹ் அந்த ரஹ்மான் அவன் தன் ரஹ்மை அங்கே கொடுத்தான். கருவறைக்கு பேரு ரகம், அந்த ரகம் அங்கதான் கொடுத்தான். அந்த ஸ்ரீதேவிகள வயிற்றுல அந்த ரகம் இருந்து பார்த்தீங்களா? அந்த கருணை உள்ளம் இருக்கு, அந்த கருணையான கருவறை இருந்தது பார்த்தீங்களா? அதற்கு கருப்பு வெள்ளை தெரியாது, நெற்றி குட்டை தெரியாது, உறுதி குண்டு தெரியாது, சரியானவன் குணமானவன் என்று தெரியாது. அத்தனையும் அது அழகாக சுமந்து இருக்கிறது. அவ்வளவு கிடையாது, அவ்வளவு அழகான கருணை அது சுமந்து தந்தது. சரி, இந்த பிரிவு கூட எத்தனை தாய்மார்கள் இந்த தருணத்தில் கூட குணமாகி பிறந்த பிள்ளையை கடைசி வரைக்கும் தூக்கி சுமக்க முடியாமலும் சுமந்து பாதுகாக்கிறார்கள் தெரியுமா? அன்றைக்கு ஒரு தாய் சொல்றாங்க, துவா செஞ்ச என் புள்ள இப்ப எந்திரிச்சு நடக்க முடியாது, அவன் வயசு இன்னைக்கு 15 ஆயிடுச்சு, என்னால தூக்க முடியல அப்படின்னு நான் அவனை தூக்கி சுமந்து பாத்ரூம்லாம் விட்டு எடுத்துடுறேன், இதனால எனக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை ஆகி போச்சு, இந்த ஆபரேஷன் பண்ண நிலைமையிலே நான் அவனை தூக்குறேன், ஒருவேளை இதனாலதான் என் உயிர் போகுதுன்னு அல்லாத நாடு இருந்தா என் பிள்ளைக்காக என் உயிர் போகத்தோடு சொல்ற தாய் நிதர்சனமாக இப்பொழுது வாழ்கிறது. இந்த தாய் கைவிட மாட்டாங்க, முடமாயிட்டுன்னா பிள்ளை வீசிட்டுலாம் போக மாட்டாங்க, கடைசி வரைக்கும் பாதுகாப்பாங்க. அத்தகைய அந்த தரம் இவ்வளவு ஆபத்திலும் இவ்வளவு ஆரோக்கியமின்மையிலும் அந்த கழிவுகளை சுத்தப்படுத்தி எவ்வளவு சுமந்திருக்கிறது. இந்த கரத்திற்கு நமது இரு கரங்கள் இதை சமூகத்தில் நிகழ வேண்டாமா? ரப்பியமா கமா ரப்பயாரி சவீரா, அந்த கரங்கள் எவ்வளவு எங்களுடைய வீதிகளை எல்லாம் தொட்டு சுத்தப்படுத்தி இருக்கிறது. ரஹ்மானை கைவிட்டு விடாத உன் தாயை உன் தகப்பனை கேட்க வேண்டாமா? கேட்கணும்ல. கொடுத்தாங்க, அதற்காக அந்த தாயையும் சும்மா உதவி. என் பெருமாள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்து பால் கொடுத்தாங்க. சரித்திரங்கள் முழுவதும் அவர்களை குறித்து இப்படி வைத்திருக்கும் அவர்களே சொன்ன வார்த்தையாக, எனக்கு பாலே சிறக்காது செத்து போன மடுவை தான் நான் வைத்திருந்தேன், ஆனால் அந்த முகமது ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டிதான் என் மார்பே பால் சுரந்தது. ஒட்டகத்தில் தான் வந்தேன், எனக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் கடந்து சென்றார்கள், அதுவும் சாப்பிடுவதற்கு வழி தெரியாமல் வெளிந்து கிடந்த ஒன்று என் முகமது ரசூலை ஏற்றியவுடன் எனக்கு முன்னாள் குழந்தைகளை எல்லாம் எடுத்து சென்ற அந்த வீரியங்களை எல்லாம் இது தாண்டி சென்றது. அவ்வளவு வீரியமாக அதன் நடுக்களில் சுரந்த வாழ்தான் எவ்வளவு நாங்கள் அதிலிருந்து குடித்தோம் என்பார்கள். இந்த முகமது ரசூலுக்காகத்தான் அந்த வர்த்தகம் முழுந்து நடந்தது. அந்த முகமது ரசூலுக்காகத்தான் அந்த அம்மையாரின் மார்க்கங்கள் பாலை சுரந்தது. இப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த கலிமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்கின்ற தகவல்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ஆச்சரியம் அளிக்கிறது. ஒரு நாள் அமிர்த சாஹிப் ஒரு சாஹிப் பெருமானார் ஒரு நாள் அமர்ந்திருக்கிறார். இந்த ஹலீமா அம்மையாருடைய கணவனார் வர்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் யாராகி போச்சு அப்படின்னா, இவங்களுக்கு பால் கொடுத்ததுனால தகப்பன் ஸ்நானம் ஆகி போச்சு. வாராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தன்னுடைய மேற்கொண்ட இதற்கு ஒரு பகுதியை அதுக்கடுத்து யாரு வாராங்கன்னா, அந்த சீனியை தாய் வாராங்க, ஹலீமா அம்மா வாராங்க. அவர்கள் தன் மேலே இருந்த துணியை மறுபடி இருந்தத இப்படி போட்டுக்கிறாங்க, அதுல உட்கார வச்சுட்டாங்க. அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் அமர்ந்து இருக்கிறாங்க. அந்த தகப்பனார் வந்தவங்க ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க.
அந்த தாய் வராங்க, அதுக்கு பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த தாய் அந்த தகப்பனார் இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி இருந்த பொழுது இந்த தாய்க்கு பிறந்த இன்னொரு உள்ள பெருமானாருக்கு சகோதரன் இல்லையா, அவங்க வாராங்க. வந்த பொழுது தனக்கு அருளாமல் தனக்கு முன்னால் நம்ம வாழ் கொடுத்தாங்கம்மா. அந்த தாய்க்கு பெருமானார் கொடுத்த கண்ணியத்தை பாருங்க. சுமந்தவர்கள் அல்ல, ஈன்றவர்கள் அல்ல, வாழ் கொடுத்த தாய், அதுவும் இவர்களுக்காக சுமந்த தாய். அவர்களிடத்திலே இப்படி நடந்து கொண்டார்கள் என்ற தகவலை இமாம் அபூ தாவூத் தங்களுடைய சொன்னாங்க. பங்கீடு செய்து கொண்டிருக்கிற பொழுது பார்த்து அப்பொழுது நேரம் அங்கேங்க வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்தாங்க. பெருமானார் எடுத்தார்கள், மரியாதை கொடுத்தார்கள், தன்னுடைய நீதியை அலங்கரித்த கொண்டு எடுத்து அதனுடைய அமர்ந்தார்கள். அப்படி இருந்த பொழுது பக்குனுக்கு எனக்கு தெரியாது யாரு இவங்க, இவங்க பெருமானார் அவங்களுக்கு எல்லாரும் மரியாதை செய்யறாங்க, இவங்களுக்காக எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாரும் கண்ணியப்படுத்துறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுநராக இருக்கிறாங்க, இவங்க யாருன்னு கேட்கும் பொழுது பெருமானாருக்கு பால் கொடுத்தாரா இல்லையா, அந்த ஹலிமா அம்மா தாய் வந்திருக்கிறாங்க. அழகான பெண்களை எப்படிமா கண்ணியப்படுத்திருக்கீங்க? சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வை கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்துக்கிட்டாங்க, பால் கொடுக்கல, கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டாங்க. அந்த தாயுடைய கபருல இறங்கிய ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்துல கூட தன் கஃனை, தன்னுடைய ஆடை கஃனாக கொடுத்து அமர்த்தார். எவ்வளவு அழகான வழிமுறைகள்! இன்னைக்கு தாயுடைய கபருல கூட சில பிள்ளைகள் இறங்க யோசிக்கிறான். ஏன்னா பயம், முந்தல் இஸ்ராயல் இவரை எங்க அடித்து கொண்டு போடுவார்கள். ஆனா தாய்க்காக கடைசி வரைக்கும் இருந்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அறிஞன் எப்படி சொல்வான், தாயை குறித்து அழகான ஒரு வார்த்தை பதிவு செய்வான். குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமையல் கூடமும் அவள் கரத்தில் தான் இருக்கிறது, ஆனால் அவள் சுடுசோறு இருக்கிறது. குடும்பத்தின் சமையல் கூடம் அவள் கரத்தில் தான், ஆதிக்கத்தில் தான் இருக்கிறது, ஆனால் ஒரு நாள் அவள் சுடுசோறு இருப்பதில்லை. சக்தியை ஒட்டி இருக்கிற சோர்கள் தான் அவளுடைய வயிற்றை ஈரப்படுத்துகிறது. அவ்வளவு தியாகம் செய்த பெருமக்கள் இல்லையா அந்த தாய்மார்கள். என் பெருமானார் அதற்குத்தான் உச்சபட்ச மரியாதை கொடுத்தார்கள். நாம் இந்த உலகத்தில் ஒருவரோடு தோழமை கொள்ள வேண்டும், யார் அதற்கு மிக அருள்கதையானவர் என்று பெருமானார் சமூகத்தில் ஒரு முன்வைக்கப்பட்டது. அழகிய தோழமை கொள்ள வேண்டும், யாரும் மிக அருள்கதையானவர் என்று வைக்கப்படுகிறது. என் கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் மனமெல்லாம் நிறைத்து வைத்திருந்த அந்த வார்த்தை, ஒட்டுமொத்த வார்த்தை வெளியே விடுகிறது. தாய் விட்டார்கள், துன்பமுடியாத சூழல்லாம் அதற்கு அடுத்து ஒவ்வொரு தாய் விட்டார்கள், துன்பமுடியாத சூழல்லாம் அதற்கு அடுத்து மூன்றாவது என்றார்கள், துன்பமுடியாத சூழல்லாம் நாலாவது அது அவாத இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 4 இடங்களும் போக முஞ்சியதுதான் அடுத்தவர்களுக்கு என்ற அழகான வார்த்தைகளை நான் சொல்லி இருக்கிறேன். அந்த தாயையும் தகவலையும் உதாசீனப்படுத்திவிட்டு கொஞ்ச நாளில் ஏதோ ஒரு தவறுக்காக ஏதோ ஒரு அழகு சௌந்தரியத்தை தன் முன்னால் அனுசரித்து வருகின்ற ஒருவனுக்காக இந்த தாயையும் தகவலையும் நீங்க தேவையில்ல, வாழ்ந்தால் நான் அவளோடுதான், வாழ்ந்தால் அவங்களோடுதான் என்று ஓடு நாடுகளுக்கு எப்படி நடந்து கொள்வார்கள்? இந்த தாய் தகப்பர் வேணாம், எனக்கு அவதான் வேணும், இந்த தாய் தகப்பர் வேணாம், எனக்கு அவன் தான் வேணும்னு அவனோடு ஓட உடைக்கிறான் என்றால், இந்த இன்று வளர்ந்து ஆளாக்கிய இந்த தாய் தகப்பர் தேவையான ஒதுக்கிறான்னு சொன்னா இவன் உத்தமையா அல்லது உத்தமான ஓடினாடி இல்லையா?
இவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு ஒரு வாழ்வு ஒத்தாரத்திற்கு செல்வது என்று ஆசைப்படுகிறார்கள், நினைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் எல்லா பக்கத்திற்கும் அவன் அதன் தண்டனைகளை தாமதப்படுத்துவான். ஆனால் தாய் தகவல்களை யோகிதைப்படுத்திய குற்றத்தை இந்த உலகத்தில் ஒருவர் அனுபவிக்காமல் விடைபெற மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் என் பெருமானாரினுடைய உண்மையான ஆசிரியர்களாக, உண்மையான உண்மத்தை முகமதியாவாக, உண்மையான மகிழ்ச்சிகளாக இருந்தால் இனிமேல் தாய் தகவல்களை நாம் எந்த விதத்திலேயும் புறந்தள்ளி விடாமல் பார்த்துக் கொள்கிறேன். என் கண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் எல்லாம் விடுபட்டது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானாரை குறித்து பல்வேறு தகவல்கள் பதியப்படும். அறிவு பொழுது சந்தர்ப்பத்துலதான் மதீனாவை விட்டே பிரிந்தார்கள். நீண்ட தூரங்கள் இருக்க வேண்டியதாயிருந்தது. இல்லையா, அந்த கொஞ்ச நாள் இருந்து போச்சு. அந்த புனை நீக்கம் முடிச்சுட்டு வந்தாங்கல்ல, காய்கறி சென்று வந்தாங்கல்ல, அந்த நேரம் அந்த சில நாட்கள் மாத்திரமே மதீனாவில் இருந்து ஒரு கூட நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த பெருமானார் மதீனாவுக்கு பிரியவே இல்லை. ஏன் தெரியுமா? பெருமானார் குழந்தைகள் இடத்தில் தான் எவ்வளவு அழகான ஆனந்த குதூகலத்தோடு நடந்திருக்கிறார்கள். வெளியே செல்வார்கள். உள்ளே வருவதற்கு முன்பாக வெளியே வரைக்குமாக அந்த சகாபாக்கள் பெண்மணிகள், அந்த சகாபாக்கள் அழைத்துக் கொண்டு ஓடி பார்க்கலாம். எந்தெந்த எல்லையில் நிறுத்துவார்கள். இல்லை இல்லை, ஒருவரை மேலே சென்று பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் சொல் பார்க்கலாம். எங்கே சொல்லுவாங்களாம், வந்துருவாங்க வந்துருவாங்க என்று சில பதிவு செய்வார்கள். அடம்பிடித்து சாப்பிடாமல் இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா ஸ்மார்ட் போன கையில கொடுக்காத மாதிரி இன்னைக்குள்ள உதாரணத்துல சொல்றதா இருந்தா, அற்பமான ஸ்மார்ட் போனுக்கே பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. இது கொடுக்காம வச்சு பாருங்க, மாட்டேன் தின்னுங்க நான் சொல்லி எரிச்சு. ரொம்ப பெருமையாக சில பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளை இதை கொடுத்துட்டா கொடுக்கறதெல்லாம் சாப்பிடுவான் அப்படின்னு. அதான் பேராபத்து. இதை கொடுத்துட்டா அவன் வாழ்ந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருந்து தின்னுக்கிட்டே இருப்பானா, வேற ஆபத்துல இருக்கு. நான் வர்ற வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெற்றோர் சொல்றாரு, ஒரு தாத்தன், நான் வீட்டுக்கு போன வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே அந்த அவ்வளவுதான். இல்ல எங்க ஸ்மார்ட் போனை வாங்குறதுக்காகவே வாசல்ல நிற்பாங்க. நான் போன உடனே விழுந்து மேல குடும்பம் ஓடிப்போம். வாசல்ல நின்றுட்டு இருப்பான். நம்மீது பாசம் இல்லை, நம்மிடம் இருக்கிற கருவியின் மீதுதான் பாசம். இதன் மீது இன்றைய கால பிள்ளைகளுக்கு காரணம் என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒன்றை அந்த குழந்தையாக இருக்கிற பொழுதே நாம் அதன் கையில் கொடுத்து கொடுத்து பழக்கிவிட்டோம். அதனால் அவன் அதை வெறுமடைக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவருக்கு என்னன்னா, இவ வேலைக்கு இடையே வரக்கூடாது. அதனால இதை கொடுத்துன்னா அவன் கற்றுக்கொண்டு இருப்பானா, யார் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பெற்றோர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, நான் சொல்ல இருக்கிற செய்தி, நீங்க சின்ன பிள்ளையே அவன் பருவம் அடையாத, அவன் எதையும் புரிந்து கொள்ளாத இந்த தருணத்திலேயே இன்னைக்கு வரும்போது ஒருத்தர் சொல்றாரு, இதுல ஏதாச்சும் பிரச்சனைன்னா அவன் கையில கொடுத்தா சரிப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, அவன் ஏதாச்சும் போன் கொண்டு வந்து தாரான்னா அவன் விளையாட்டுக்கு டிஸ்டர்ப் இருக்கணும், எனக்கு போன் வந்துகிட்டே இருந்தா ஒரு போன் வருதுன்னு தருவான், பேசிட்டு கொடுத்தோடனே திரும்ப ஓடிடுவான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளைக்கு எந்த அறிவும் ஊட்டப்படவில்லை. வெறுமனே கையில் இந்த கருவியை கொடுத்தோம். இதில் இருக்கிற உபகரணங்கள் அவன் ஆட்கொண்டது. அப்படி அவன் அதற்கு அடிமையாகி போனான். இதில் உள்ள ரகசியங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறான். இன்றைய காலத்தில் பிள்ளைக்கு இதை கொடுத்து அந்த பிள்ளைக்கு இதன் மீது எப்படி இருக்கிறார்களோ, அன்றைய கால சகாதிகள் பருவப்படியாக அந்த பிள்ளை குறிச்சு மனங்களில் யாரு
சொல்லி படுக்க வைத்தார்கள். இதை கொடுத்துட்டா என் பொண்ணு தூங்கிடுவான்னு இன்றைய காலத்தில் சொல்கிறார்களே, அன்றைய காலத்தில் சஹாபிகள் முஹம்மது ரசூலை சொன்னார்கள். அவன் அழகாக அமைதியாக அதனால குறிப்பாக ஒரு நாளின் கண்மணியின் பெருமுகத்தை பார்த்தால் சாப்பிடாத ஒரு அவங்களை காட்டுட்டா போதும். அதனால கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்களாம். அறிவிப்பை சென்றார்களாம். என் கண்ணனுக்குத்தான் எவ்வளவு உதவுகளும் உள்ளே நுழைவதற்கு முன்பாக இதுவரை கம்பீரமாக அமர்ந்து வந்த அமர்வதற்கு மதிக்கிறது. மனித செல்வங்களை விட்டு நானா அமர்வது அவர்கள் சில உறவுகள் தன்னோடு இப்பொழுது நான் பெருமானார் ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த பிள்ளைகளுக்கு எதன் மீதும் கவனம் செல்லவில்லை. இந்த நாம் நமது பிள்ளைகளுக்கு நேர ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. கேரளாவில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சமீபத்தில் கடந்த ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி வைங்கல வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருந்த 20களுக்கு மேற்பட்ட தகாத உறவு, 2 பெண்மணிகளுக்கு ஏற்பட்ட தகாத உறவு இங்கு வந்து நீடித்து அது தேச வரைக்கும் போய் கடைசி தீர்ப்பு அவர்கள் மேஜர், மைனர் அல்ல மேஜர். அதனால் தலையிட முடியாது சொல்லி அந்த தேவனத்திற்கு துணை வைக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்த அந்த பெண்களிடத்தில் தோல்வி காணுகிறார்கள். எதனால் நீங்கள் இப்படி இந்த கேவலத்தில் அகப்பட்டுக் கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது, எங்கள் பெற்றோர்கள் எங்களிடத்தில் கொஞ்சம் கூட எங்கள் கருணையோடு எங்களை அனுபவே இல்லை, உங்களுக்கு நேரம் கொடுத்து பேசல, உங்களை புதுசம் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களை வந்து கவனிக்கவே இல்லை. அதனால் பாசம் வேறு கட்டம் வாங்கி பிள்ளைகள் சென்றதை ஒவ்வொருவரின் கவனத்தையும் நீங்கள் யாரோடையே தொடர்பாகலாம் சொன்னா இந்துக்கள் அவர்களான ஒரு கருணை மிக முடியாததுதானே காரணம். என் வசனத்தை குறித்து பாத்திமா அதிகமாக சொல்லுவாங்கல்ல, என் கண்மணி நாயகம் தான் எனக்கு ஒத்துது, என் பெருமானார் தான் எவ்வளவு அழகானது, என் கண்மணி பெருமானார் ரசூலுல்லாஹுடைய வீட்டிற்கு நான் செல்வேன் சென்றால் வாசல் வரைக்கும் என்னை வந்து வரவேற்பார்கள். என்னை அப்படியே முத்தமிட்டு அழைத்து செல்வார்கள். அவர்கள் அமர்த்துவார்கள். நான் வீட்டுக்கு செல்ல வேண்டுமே, ஆம் என்னை வாழும் வரைக்கும் என்று வழிநடத்தி விடுவார்கள். அவர் கண்ணீருக்கு மறையும் வரையிலும் என்னை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். சொல்லுகிறார்கள். அந்த முன்மாதிரி இந்த பிள்ளையிடத்தில் பிறகு வெளிக்காமலா போதும். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்கு போனாலும் வாசல் வரைக்கும் வந்து கண்ணி நாயகத்தினுடைய நெற்றியை இட்டவிட்டு அப்படியே ஆரம்பங்களை அழைத்து சென்று அந்த நாளை அருணாமையை அமர்த்தி அழகாக பேசிவிட்டு வாழும் வரைக்கும் சென்று வெளிநடத்தி என் பெருமானார் கண்ணையிலிருந்து மறைந்து அழைத்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். அங்கே பெருமானார் செய்தி காட்டியதுதானே கருதி வழிவோம். நாம் அப்படி செய்யறோமா? வா அப்படி போ, இங்க போ என்னெல்லாம் ஆர்டர் போடுறோமே. அப்ப நாளைக்கு அவன் வளர்ந்ததுனால ஆர்டர் தான் போடுவோம். வாங்க அப்படி உட்காருங்க, சாப்பிடலாம் போங்க. இத மாதிரிதான் நாம பழக்கிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வாய் வார்த்தைகளால் ஒரு நாளும் வர்ணிக்கவில்லை. வாழ்க்கையை முன்னிறுத்தி காட்டினார்கள். தன் பிள்ளை தன்னிடத்தில் நான் முதுமை காலத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் வாழ்வையை வெளிப்படுத்தி காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் உங்களை வாழ்வழியாக ஓடோடி இருக்கிறார்கள். ஒரு நாள் நம்மை பார்க்கிறோம். தங்களை நாயகத்தை காணுகிறார். அவர்கள் பசியோடு அவர்களுடைய நேரங்களெல்லாம் நடந்து நிற்கிறது.
கையில் இருந்த ரொட்டி துண்டை இரண்டாக பிரித்துக் கொண்டு தன்னை நாயகத்தின் கரத்தில் கொடுக்க அவர்கள் அதை எடுத்து இவர்கள் வாயில் ஒரு முறை ஊற்றுகிறார்கள். பெருமானார் அவர்கள் முபாரக்கான கரத்தால் பாத்திமா நாயகியின் வாயில் ஊற்றிவிட பாத்திமா நாயகி தன் கரத்தில் இருந்த ரொட்டி துண்டை தன்னை நாயகத்தின் முபாரக்கான வாயில் ஊற்றிவிட இரு கண்களும் கண்ணீரை சொலிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியமாக சொல்கிறேன் பாத்திமா, உன் தந்தையின் வயிற்றை 3 நாட்களுக்கு இந்த ரொட்டி கொண்டுதான் உன் தந்தையின் வயிற்றை சென்று அடைகிற பிற உணவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், என் தன்மை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் ஒரு பொருள் கிடைத்தால் செல்வார்கள். ஒரு நாள் செல்கிறார்கள், அங்கே கதவு தட்டுவதற்காக பெருமானார் செல்கிறார்கள். எப்பொழுதும் என் தன்மை வந்து விட்டால் கதவை ஓடி வந்து திறக்கிற பாத்திமா அன்று வரவில்லை. பெருமானார் என்ன பாத்திமா வரவில்லையே, வாசலில் வந்தல்லவா என்று சந்திப்பார்கள். பாத்திமா என்று சத்தம் எடுக்கிறார்கள். குரல் ஓய்ந்ததாக அங்கிருந்து பெருமானாருக்கு பதிலாக வருகிறது. என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். என்னால் எழுந்திருக்க முடியவில்லை, பசியின் கொடுமை யார் சொல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தன்னுடைய நாயகம் உள்ளே சென்று தன்னிடத்தில் இருந்த ஒரு உணவை விட்டார்களே. அதெல்லாம் ஒரு நாள் பாத்திமாவை ஓடி வர வைத்தது அல்லாஹ்வின் தூதர் இடத்தில். நாயகமே, எனக்கு ஒரு சிறு உணவு நாங்கள் சாப்பிட்டிருக்கிறீர்கள். அத்தகைய பக்குவத்தை அல்லவா நீங்கள் என்னிடத்தில் போதித்தீர்கள். எனக்கு கிடைத்த உணவை உங்களுக்கு தராமல் நான் புசிப்பதா? அது வாழ்வில் நடக்காது என்று உறுதியாக வைத்தது அன்று பெருமானால் செய்ய காட்டிய வழிபடுவது இல்லையா? இதை நாம் செய்தால் நம்ம போல நமக்கு செய்ய மாட்டேங்கிறோமே, உத்தரவாதான் போடுறோம், வாழ்க்கை வார்த்தையா தானே சொல்றோம், வாழ்க்கையாக காட்டலாம் இல்லையா? வாழ்வியல் வெளியே வாழ்ந்து காட்டினார்களே தவிர வாய் வார்த்தைகளால் வெறும் உத்தரவாக இடவே இல்லை என்பதை நாம் உருவாக்கிக் கொண்டோம். இனி வரும் காலத்தில் மிகச்சிறந்த பெற்றோர்களாக, மிகச்சிறந்த பிள்ளைகளாக யாரை நான் இதன் வழிகாட்டியாக எடுத்துக் கொள்வது? யாருமே தேவையில்லை. என் முழுமதியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நான் விழிப்பதிலிருந்து தூங்கும் வரைக்கும், நான் துயில் கொள்வதில் இருந்து ஒழிக்கும் வரைக்கும் எல்லா தருணங்களிலும் உடனே நான் பிடிப்பிட்டு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என் பெருமானாரை வாசி சொல்லி காட்டுவார்கள். கெட்ட கனவா எழுந்து உடனே நீ அவ்வளவு செய்தார்கள் என்று சொல்வது. யாரெல்லாம் இந்த கெட்ட கனவு எந்த விதத்திலும் எனக்கு படிப்பு விடாமல் பாதுகாத்துவது என்று சொல்லி எதிர்பக்கமாக 3 முறை லேசாக ஒழித்துவிட்டு எந்த திசை நோக்கி படுத்திருக்கிற போது உனக்கு கனவு வந்ததோ அதன் எதிர் திசை நோக்கி உன் படுக்கையை அமைத்துக் கொள்கின்ற திடுக்கிட்டு விழித்த பொழுது கூட நடந்து கொள்ள வேண்டிய இதற்கான நாகரீக வழிகாட்டுதல் இதில் நாயகம் இருக்கின்ற பொழுது தன்னை ஒழித்திருக்கிற பொழுதுதான் வழிகாட்டி இருக்க மாட்டார்கள். அவ்வளவு வெற்றி கணக்கடைய பெருமானாரை வாசித்தலை சுவாசித்தவர்கள் தான் அனைவர்களுக்கும் அந்த கண்ணனை நாயகத்தில் வழிமுறைகளை மகப்பத்தோடு உணர்ந்து நடக்கிற நன்வசீதை தந்தவர்கள் ஒரு நாள் நடந்து போறாங்க. உணவு கொடுத்துட்டு போறாங்க, சீக்கிரம் முடிக்கிறேன். உணவு கொடுத்துட்டு போறாங்க, உணவு கொடுத்துட்டே போறாங்க. எப்பவுமே சனாதிபதி ஒருவர் இப்படி நடந்து கொண்டால் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சாதியர்கள் யாரும் விட்டுற மாட்டாங்க. ஏதோ அதற்குதான் ஏதோ ஒண்ணு நாட்டுல ஒரு உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சாப்பாட்டு ராமனார்ல என்ன செய்வான்? ஏதாச்சும் வாய பாட்டா என்ன சாப்பிடுறீங்க, எனக்கு பிடிக்கும் நாங்களும் கேட்பானா இல்லையா? அவங்க எல்லாம் சாப்பாட்டு ராமன் கிடையாது, அதெல்லாம் திதிரா இருக்குது. அதனால வாய் முணுமுணுத்தா ஏதாச்சும் போல தெரியுது. அதற்கு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அன்றைய கால பிள்ளைகள் கேட்டாங்க, இன்றைய காலத்துல அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்பதான் கேட்டாங்க. இவனு மசூத் எல்லாம் வாயை முணுமுணுத்துக்கிட்டே போனாங்க. ரசூலுல்லாஹுடைய காலத்துல நல்ல வரைக்கும் ரசூலுல்லாவோட போறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாவோட போறாங்கம்மா, வாயை முணுமுணுத்துக்கிட்டே போறாங்க. சாய்ந்த தலை நிகழாமல் அப்படி நேர்ந்த பார்வையாக அப்படி கீழே பார்த்தவர்களாக முணுமுணுத்துக்கிட்டே போறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிஞ்சது. கடைசியாக இவரை ஃபாலோ பண்றதுக்கு ஆள் இருக்குமா இல்லையா? நாம் ரசூலை ஃபாலோ பண்ண நம்மளை ஃபாலோ பண்றதுக்கு ஆளை வைப்பான். ரசூலுல்லாஹ் சஹாபிகள் பின்பற்றினால அவங்க பின்பற்றுறதுக்கு ஆளை வைத்தான். நாம வேற யாராவது ஃபாலோ பண்ண நம்மளை ஏன் ஃபாலோ பண்ணுவோம்? நாம ரசூலை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு புரிஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணுவோம். அந்த சஹாபி ரசூலை அப்படியே பார்த்துட்டு போறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ற ஆள் இருக்கும் இல்லையா? அந்த சஹாபிகள்ல அவங்க கேட்டாங்க, பெரியவங்கள நீங்க ரொம்ப பெருமானாருக்கு ரொம்ப பிடிச்சமான சஹாபி, ரசூலை ரொம்ப விரும்புவாங்க, இவனுக்கு சேர்த்து இறைவனை குர்ஆனை என் இவரையில் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்திய பொழுது எந்த சுருதி நயத்தோடு ஈரமதத்தோடு அழகு கடிதத்தோடு சௌந்தரியத்தோடு இறங்கினார்களோ உங்களில் யாராவது அதன் ஈர நயம் கொள்ளாமல் அந்த நெருக்கடி இவரையும் என்று ஒரு காட்டியதை புறோன்று உங்களுக்கு குறித்த ஆசை இல்லா என்று ஒரு அழகான ஒரு முன்வடிவத்தை கொடுத்து கேட்ட பொழுது யாருக்குத்தான் ஆசை இருந்தார்கள்? யாரும் போதலை நாயகமே நாங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அதோ அந்த இவ்வளவு சோதனைதான் சொல்கிறேன். அவ்வளவு அழகான ஈர நயம் இவர்களையே நினைவுபடுத்துகிற சூழல் நாடகம் அப்படியல்லவா ஓடி காட்டுறாங்க. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிக காதல் கொண்டவர்கள். இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்குள்ளே அவங்க சிறப்பு போறமான சட்டம் எடுத்து கொண்டு போடுறாங்கல்ல, இங்க சில பேர் ஒவ்வாமையா நடப்பான், இதெல்லாம் செய்யறதா அப்படிமா வேலைய சஹாபிகளில் ஒரு சாரார் அவர்களுக்கு வைத்திருந்த பெயர் என்ன தெரியுமா? அவர்களுக்கு கொடுக்கிற அடிமொழி சிறப்பு பெயர் என்ன தெரியுமா? சாஹிபு சிறப்பை சுமக்கக்கூடியவர்களே பெருமானார் தலைப்பிடித்தால் உடனே எடுத்து கட்டத்தில் வைத்துக் கொள்வார்கள், பாதுகாத்துக் கொள்வார்கள். பெருமானார் நீதிமன்றம் செருப்பாடிய முடிகிற பொழுது போட்டு அதை பார்க்க சொல்வார்கள். சரி, ஆனா இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அமைதி உங்களுக்கு கேட்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைவுபடுத்தும். அப்படியே கேளுங்க, கடைசி வரை கேட்கத்தான் செய்யும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் காதுகள் நிச்சயமாக இங்கே இருக்கிறது என்பதால் நான் பேசுகிறேன்.